உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த காரணமே அதுக்கு தானே ஸ்வேதா? எங்கப்பா ஆதி மாமா பேசக்கூட மாட்டேங்கிறாரு. இவன் பேசிக்கிட்டே இருக்கான். ஒருத்தன் அடிச்சுக்கணும். அவன் மாத்தி மாத்தி எமனா மாறணும்பா. பாரதி, பாரதி உட்காருங்க. எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? உட்காருங்க. நான் தான் சொல்றேன்ல, உட்காருங்க. அட உட்காருங்களேன். தமிழ் வா. என்னடா அப்படியே ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்க? டேய், எனக்கு உன்னை அடிச்சு அடிச்சு அழுத்து போச்சுடா. வாடா வா, வந்து அடி. நீ அடிச்சா நான் பயந்து உன் பொண்ணை ஒண்ணு பண்ணாம விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சியா? இல்ல தடுத்தா பயந்துருவேன்னு நினைச்சியா? நீ எத்தனை தடவை தடுத்தாலும் நான் 1000 தடவை பண்ணுவேன். நீ என்னடா பண்ணுவ? முடிஞ்சா அடிப்ப, அவ்வளவுதானே? அடிச்சுக்கோ. நீ அடிச்சு அடிச்சு மறுத்து போச்சு. ஆனா இனிமே உன்னால என் மேல கை வைக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா என் மாமனார் இருக்காரு. என் பொண்டாட்டி ஸ்வேதா இருக்கா. அது மட்டும் இல்லாதே, நான் உட்கார்ந்து இருக்கிறது என் மாமனார் வீட்டுல. இவங்க எல்லாரும் எனக்காக இருக்கிற வரைக்கும் உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. ஏதாவது பண்ணணும்னு யோசிக்க கூட முடியாது. மாப்பிள, இனிமே என் மாப்பிள்ள மேல கை வைக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. அது என் மேல கை வைக்கிற மாதிரி. ஏமாமா, இப்பதான் நான் உங்களுக்கு ஏன் மரியாதை கொடுக்குறேன்னு சொன்னேன். அடுத்த தடவை மறுபடியும் அதை பத்தி பேசிட்டு இருக்க மாட்டேன். என்ன பூச்சாண்டி காட்டுறியா? இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, புரியுதா? வேணாமாமா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல நான் அமைதியா இருக்க மாட்டேன். என்னடா மாமா மாமாங்கிற? உன்னால என்ன பண்ண முடியும்? நானும் போனா போகுது, சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து வளர்த்துட்டோமேன்னு பொறுத்து போனா சும்மா ஓவரா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. நீ என் அக்கா பையன்றதுனால தான் உனக்கும் இவ்வளோ நாளா நான் மரியாதை கொடுத்துட்டு இருந்தேன். அதோட என் பொண்ணோட வாழ்க்கைக்காக தான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். அதுவே இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? சும்மா ஊர்ல உலகத்துல இல்லாத ஒருத்தைய கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் வச்சு 2 பேரும் அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? போடா, போய் உனக்கு தைரியம் இருந்தால் உன் பொண்டாட்டிக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் போய் சொல்லு. முடியாதுல்ல? உன் குடுமி இப்போ எங்க கையில். போய் சொல்லி பாரு. உன் பொண்டாட்டி உன் புள்ள 2 பேரும் நல்லா இருக்கணும்னா வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இரு. இல்லை முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் எப்படி இருப்பேன்னு உனக்கு காட்ட வேண்டியது இருக்கும். உன்னால் அதை தாங்கிக்கவே முடியாது. இதோ நிற்கிறானே என் மாப்பிள்ள, அவனை பற்றி உனக்கு இன்னும் சரியா தெரியல. என்னை பற்றியே உனக்கு சரியா தெரியல. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆடினா அந்த ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். உன்னால் தாங்க முடியாது. மொத்த குடும்பத்தையும் காலி பண்ணிடுவோம். உனக்கு எப்படி வசதின்னு நீ பார்த்துக்கோ. என்னடா முறைக்கிற? இதைத்தான் பண்ண வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்னால இந்த வீட்டில் எங்க எல்லாரையும் அனுசரிச்சு அமைதியா இருக்க முடியும்னா இரு. இல்லைன்னா உன் பொண்டாட்டி புள்ளைய கூட்டிட்டு இந்த இடத்த நீ தாராளமா காலி பண்ணலாம். புரியுதுல்ல? போட.
நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. ஏன் எதுவுமே பேசாம அப்படியே இருக்கீங்க? அவங்க பேசுறதெல்லாம் கேட்டீங்கல்ல? அவ்வளவு தூரம் பேசுறாங்க, நீங்க அமைதியாவே இருக்கீங்க. அவன் இனிமே இந்த வீட்ல இருக்க கூடாது. அவனை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. தமிழ் மேலேயே கை வச்சிருக்கான். அவனை எதுக்கு இன்னும் விட்டு வச்சிருக்கீங்க? அவனுக்கு இதே வேலையா போச்சு. அவன்லாம் மனுஷனே கிடையாது. அன்னைக்கும் இதே மாதிரி தமிழை கடத்திட்டு போய் என்ன மிரட்டினான். அவனை முதல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. அவன் இனிமே இங்க இருக்கிறது எனக்கு சரியா படல. உங்க மாமாவும் ஸ்வேதாவும் பண்ற சப்போர்ட்ல தான் அவன் இந்த அளவுக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்கான். அவன் கல்யாணத்தை பத்தி நான் தானே பேசினேன். ஸ்வேதா அந்த வீட்டுக்கு போவான்னு நினைச்சேன். ஆனா அவன் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கான். அவன் பண்றதெல்லாம் பொறுத்துட்டு போகணுங்கிற அவசியம் இங்க யாருக்கும் கிடையாது. பாரதி, திரும்ப திரும்ப சொல்றேன், டென்ஷன் ஆகாம கூலா இருங்க. இந்த உலகத்துல கண்டவங்கெல்லாம் பேசுற விஷயத்துக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது அதுங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்கும். அந்த குணத்தை நீங்களோ நானோ வேற யார் நினைச்சாலும் மாத்தவே முடியாது. நீங்க என்னதான் அதை குளிப்பாட்டி நடு வீட்டுல உட்கார வச்சாலும் அதோட புத்தி போகாது. இப்ப நம்ம வெளியில பார்த்தோமே, இது எல்லாமே குலைக்கிற நாய்ங்க தான். இதுல எதுவுமே கடிக்காது. கடிக்கிற மாதிரி இருந்தா அது எப்போவோ நடந்திருக்கும். இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணி அவங்களையும் பெரிய ஆளாக்கணும். நீங்க எதையும் கண்டுக்காதீங்க, ஃப்ரீயா விடுங்க. இந்த மாதிரிலாம் பேசினா நான் சமாதானம் ஆயிடுவேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க. அதை சமாளிக்கிறதுக்காக இவங்களை கண்டுக்க வேண்டாம்னு என்கிட்ட சொல்றீங்க. அதை அவங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க. ஆதி, என்ன விஷயம் தான் என்கிட்ட சொல்லுங்களேன். என்கிட்ட சொல்லவே கூடாதுங்கிற அளவுக்கு அப்படி என்ன விஷயம் அது? ஏன் இப்படி பண்றீங்க? என்னால இதை தாங்கிக்க முடியல ஆதி. ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு அவங்க எல்லாரும் உங்களை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. விடுங்க. என்ன பாரதி, என் செல்ல பொண்டாட்டி நீங்க இப்ப எதுக்கு தேவையில்லாம கோவப்படுறீங்க? அவெல்லாம் ஒரு ஆளு, அவன் பேசுறதெல்லாம் ஒரு பேச்சுன்னு நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகிக்கிட்டு? நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அவனை அடிச்சு அடிச்சு எனக்கு டயர்ட் ஆயிடுச்சுங்க. என் கையெல்லாம் வலிக்குது. வாரத்துக்கு ஒரு தடவை என்கிட்ட அடி வாங்கி அவன் மூக்க உடச்சிக்கிறான். அவனை என்னன்னுங்க நான் சொல்றது? இவ்வளோ அடியை வாங்கிட்டு வந்து மறுபடியும் வம்பு தான் பேசுறான். அவனுக்கு சூடு சொரணம் இல்லைன்னு இதுலயே தெரிஞ்சு போச்சு. இனிமே அவன்கிட்ட பேசி நம்ம எனர்ஜி எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? இப்ப என்ன, அவங்க கண்ணு முன்னாடியே இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே? போயிடுவான், கவலையே படாதீங்க. அவனை எங்க என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா, ஏதாவது கேட்டா இப்படி ஏதாவது சொல்லி என்ன சமாதானப்படுத்துங்க. நானும் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு சமாதானம் ஆயிடணும்ல. போங்க ஆதி, விடுங்க. என்ன ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.